வணக்கம் நண்பர்களே, லைஃப் ஆஃப் ரியோவில் இன்னைக்கு நாள் 29 காலைல ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி தடலடி பயிற்சி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம எப்பவும் போகிற பார்க்கு கிளம்பி போயிட்டேன். நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஆனால் அவங்க ஸ்கேட் போர்ட் நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான். சேர எடுத்துக்கூடாது. அவன் என்னன்னா ரன்னிங்லேயே ஸ்கேட் போர்ட் மேலே ஏறான், இறங்குறான், ஃப்ரண்ட்டில் தூக்குறான், பேக்கில் தூக்குறான், ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்ககிட்ட எப்போ ரன்னிங்லேயே ஸ்கேட் போர்ட் மேலே ஏறது அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் இன்னைக்கு ட்ரைனிங்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதான் அந்த ரன்னிங்ல ஏற மேட்ரு. ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை தடலடி பயிற்சியில் கற்றுக்கிட்டாச்சு. போன வாட்டி நம்ம பட்டு கொஞ்சம் கீழே வந்து சில்வாங்க இடத்துல இன்னைக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு குட்டி நண்பர் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஸ்கேட் போர்ட்னால நமக்கு நிறைய குட்டி குட்டி நண்பர்கள் அறிமுகமாகறாங்க. அவரோட கொஞ்ச நேரம் உட்காந்து வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். கடந்த ஒரு வாரமாக சென்னையில் வீடு தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோட நண்பர்கள் ஒரு 2 பேர் கரூர்ல இருந்து வராங்க. ஸோ அவங்க கூட பேச்சுலர் ரூம் ஷிஃப்ட் ஆகிற பிளான். ஸோ நானும் எங்கள் அக்காவும் ஏரியா சைடில் இருக்க டூலெட் போர்ட்லாம் பார்த்து கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தோம். பேச்சுலர்னால வீடு கொடுக்க யோசிக்கிறாங்க. என் நேரம் வீடு தேட ஆரம்பிச்சோன்னே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரின்னு வீடு தேடும் பள்ளத்தை முடிச்சுட்டு ஈவினிங்காக கிளம்பி எங்கள் அக்கா ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு கூட கடைக்கு போயிட்டேன். அது ஒரு வாட்ச் ஒன்று மஜாவாக இருந்தது. ரொம்ப நாளாக அந்த வாட்ச்மேன் எனக்கு ஒரு கண்ணு உதவி பண்ணுறதுக்காக சம்பளமாக கேட்டு அந்த வாட்சை தூக்கிட்டு விட்டேன். காலை ஒரு 10 மணிக்கே பேக் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்பைடர்மேன் படத்துக்கு போகலாம் சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ கண் பார்வை நமக்கு கொஞ்சம் குறைபாடு. அதனால கண்ணாடிக்கு மேலே 3D கிளாஸை போட்டு படம் பார்த்துட்டு நாங்களும் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். ஆனால் ஒரு 5 செகண்ட்ல அதை போட்டு முடிச்சு விட்டாங்க. ஸோ இத்துடன் இன்றைய நாளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். இன்பமாய் இருக்குது ஐயா.